இப்பொழுது உலகத்தை பார் அப்படின்னு சொன்னாங்க. தற்ற வரைக்கும் இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தேங்க. இருள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உலகத்தை பார்க்க முடியல, உயிர்களை நேசிக்க முடியல, உயிர் யாருன்றதை உணர முடியல. ஒரு தட்டு தட்டுனாங்க. அந்த ஒரே ஒரு தட்டு என்ன உலகத்தை உற்று பார்க்க வைத்தது. அன்று முதல் இன்று வரை நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மையோடு இன்றைக்கு இந்த ஓங்காரக்குடியில பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 30 கோடி மக்களுக்கு அன்னதானம் இட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு இடம். அதாவது ஓங்காரக்குடியில இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பெறுவதற்கு கொட்டி கிடக்கின்றது ஆசீர்வாதங்கள். காரணம் 30 கோடி உயிர்கள் இங்கு உண்ட பிறகு